கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் முன்னாடி. பாட்டு ஆஃப் பண்ணுங்கப்பா, பாட்டு ஆஃப் பண்ணுங்க, பாட்டு ஆஃப் பண்ணுங்க, மைக் டெஸ்டிங் பண்ணுங்க. இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி திருவண்ணாமலை மாவட்டத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ அறிவிச்சவர் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, முன்னாள் அமைச்சர் அமைப்பு செயலாளர் மாவட்ட அறிவிச்சவர் முக்கூரியன் சுப்பிரமணியன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலாளர் திரு எஸ் ராமச்சந்திரன் அவர்களே, மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ சகோதரி திருமதி எல் ஜெயசுதா அவர்களே, முன்னாள் அமைச்சர் அமைப்பு செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் ஆர் எம் பாபு முருவேல் அவர்களே, முன்னாள் எம்பி ஆர் வனரோஜா அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ கே மணிவர்மா அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் வி பன்னீர்செல்வம் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திருமதி எம் நளினி மனோகரன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ டாக்டர் பி வீரபாண்டியன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு கண்ணன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு டி சுரேஷ்குமார் அவர்களே, மாவட்ட பேரவை செயலாளர் திரு பெருமாள் நகர் கே ராஜன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு கே ஜே சுப்பிரமணியன் அவர்களே, மாலினி துணை செயலாளர் திருமதி அமுதா அருணாச்சலம் அவர்களே, தேர்தல் பொறுப்பாளர்கள் மரியாதைக்குரிய அண்ணா தொழிற்சங்க பேரவைத் தலைவர் திரு தாடி மா ராஸ் அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் திரு துரை செந்தில் அவர்களே, புரட்சி பேரவை துணைச்சாளர் திரு இ என் நாராயணன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் ஏ கே அரங்கநாதன் அவர்களே மற்றும் பி ஜாகிர் உஷேன் அவர்களே, பெல் ரா தமிழரசன் அவர்களே, கூட்டணி கட்சியைச் சேர்ந்த பாஜக மாவட்ட தலைவர் திரு ஆர் ரமேஷ் அவர்களே, பாஜக மாவட்ட தலைவர் திருமதி வி கவிதா வெங்கடேசன் அவர்களே, பாமக மாவட்ட செயலாளர் திரு ஏந்தல் பி பக்தவஜலம் அவர்களே, பாமக மேற்கு மாவட்ட செயலாளர் திரு லா பாண்டியன் அவர்களே, பாமக கிழக்கு மாவட்ட கணேஷ்குமார் அவர்களே, பாமக வடக்கு மாவட்ட வேலாயுதம் அவர்களே மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் திரு செங்கம் ஏ பரந்தாமன் அவர்களே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் திரு மாகி வரதராஜன் அவர்களே, தமாக மாவட்ட தலைவர் திரு ராயல் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, தமாக மாவட்ட தலைவர் திரு கே பி கே தங்கமணி அவர்களே, தமாக மாவட்ட விசிடி தினகரன் அவர்களே, தமாக வடக்கு மாவட்டத்தில் கே தாமோதரன் அவர்களே, புதிய நீதி கட்சி மாவட்ட செயலாளர் திரு பா கஜேந்திரன் அவர்களே, புதிய நீதி கட்சி வடக்கு மாவட்ட திரு எஸ் ஜெயக்குமார் அவர்களே, இந்திய ஜனநாயக கட்சியுடைய பொறுப்பாளர் திரு கோதண்டானி அவர்களே, இந்திய உழைப்பாளர் கட்சி மாநில தலைவர் திரு வேட்டவலம் கே மணிகண்டன் அவர்களே, புரட்சி பாரத மாவட்ட செயலர் திரு அரையாம் எம் தாமஸ் அவர்களே, மக்கள் ராஜீவ் கட்சி பெருமாள் அவர்களே மற்றும் நம்முடைய கூட்டணியில் வைக்கின்ற அந்த கட்சியுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, வருகின்ற சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளை, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளர் நண்பர்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளை, இளைஞர் பட்டாளங்களை, வாக்காளர் பெருமக்களை, வரிது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வாக்காளர் பெருமக்களே, பத்திரிகையாளர் ஊடகங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். நான் ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது 5 மணிக்கு வெயில் சுட்டரிக்கும். ஆனா இன்றைக்கு வருட பகவான் அழகா அற்புதமா தென்றல் காற்று, இயற்கையா இறைவனே நமக்கு பக்கபலமா இருக்க, யாருடைய முகமும் வாடாம அழகா அற்புதமா இன்றைக்கு நம்முடைய தேர்தல் பிரச்சார கூட்டம்
திருவண்ணாமலை மாவட்டத்தின் சார்பாக ஆரணி நகரத்திலே நடக்கிறது. இந்த ஆரணி நகரமே அதிர்கின்ற அளவிற்கு மக்கள் வெள்ளம். எங்க எந்த திசையை நோக்கினாலும் மக்கள் தலைகள் கடல் போல் காட்சி அளிக்கின்றன. அதோட இன்றைய தினம் ஸ்டாலின் திருநெல்வேலி ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறார். மழை வேற வர மாதிரி இருக்குது. அந்த பொதுக்கூட்டத்தில் அவர் பேசிக்கிட்ட பொழுது அப்படி கோபத்தை கக்கிறார், எரிச்சலை வெளிப்படுத்துகிறார். அவர் சொல்றாரு, எனக்கு உயிர் கொடுத்த ஆளாக்கிய தலைவர் கலைஞர், கலைஞரை நான் வீட்டு சிறையில் வைத்திருந்தேன் என்று நாக்கில் நரம்பில்லாமல் பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு ஸ்டாலின் பேசுறார். திரு ஸ்டாலின் அவர்களே, நான் பேச வந்தது நீங்கள் சற்று உற்று நோக்க வேண்டும். உங்களுடைய கோபம் என்னிடம் காட்டாதீர்கள். உங்களுடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசாவிடம் காட்டுங்கள். அவர்தான் ஆடியோவில் ஒரு செய்தி சொன்னார். அந்த செய்தி தமிழ்நாடுல இந்திய அளவில் வைரலா பரவி வருது. அதுலதான் அந்த ஆடியோ செய்தியில வெளிவந்த செய்தி தான் நான் சொன்னேன். என் மீது கோபப்பட்டு என்ன பிரயோஜனம்? நீ ராஜா மீது கோபப்பட்டா அவர் உண்மையை சொல்லிடுவார். அதனால பயத்துல கோபத்தை என் மீது காட்டுறார். அதுல எந்தவித பிரயோஜனம் இல்லை. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் கோபத்தை காட்டுவது உங்களுடைய துணை பொதுச்செயலாளர் ராஜா அவர்கள் மீது. இப்படி கோபப்படுகின்ற பொழுதுதான் தெரிகிறது உண்மையிலேயே அந்த சம்பவம் நடந்திருக்குமா என்று. உங்களுடைய கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் பரவலா பேசுறாங்க. அதில் என்ன, திரு கருணாநிதி அவர்கள் உடல்நிலை சரியில்லா இருக்கும் போது ஸ்டாலின் வீட்டு சிறையில் வைத்ததாக அந்த ஆடியோ செய்தி திரு ராசா அவர்கள் குறிப்பிட்டது. அவர் சொன்னது தாங்க நான் சொன்னேன். உண்மைதானே? அவர் சொன்னதானே சொன்னேன். ஏடா அப்பாவே சிறையில் அடைக்கிறிய, இது நியாயமா? சொல்றார் உங்களை ஆளாக்குன்னு சொல்றார். உங்களை ஆளாக்கி இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவே உன்னை பாராட்டு, ஒரு காலத்தில் பாராட்டுகின்ற அளவிற்கு உன்னை எம்எல்ஏ ஆக்கி, மந்திரி ஆக்கி, துணை முதலமைச்சர் ஆக்கி, அந்த கட்சிக்கு செயல் தலைவர் ஆக்கினாரு. அதற்காக உங்க தந்தையே நீங்கள் சிறையில், வீட்டு சிறையில் இருந்ததாக ராசா அவர் சொல்றாங்க. நாமளே சொல்றோம், ராஜா தானே சொல்றாரு. அது கோபம் பொத்துக்கிட்டு வருது. அவளுடைய மகன் யாரு? அழகிரி சொல்றார். அழகிரி சொல்றார் இங்கிலீஷ்ல, மை ஃபாதர் இஸ் பீயிங் ஹெல்ட் எ பிரிசனர். எங்க அப்பாவை சிறையில் வச்சுன்னு சொல்றார். யாரு? திரு கருணாநிதியுடைய மூத்த மகன் அழகிரியே சொல்றாரு. அது உண்மையாகிட்டு இல்ல. ஏன்னா திரு ராசா அவர்கள் உண்மையை சொன்னா ஸ்டாலின் இருக்கிற இடம் வேற இடமா மாறிடும். அது மட்டும் இல்ல, இப்போ சந்தேகம் வலுக்குது. ஸ்டாலின் பேச பேச இதில் உண்மை இருக்குமா என்று மக்கள் சந்தேகிக்கிறார்கள். அதுல திரு ஸ்டாலின் அவர்கள் தன் அண்ணனை அழகிரி ஒதுக்கி வச்சிட்டீங்க. உங்கள் தங்கை கனிமொழி, திருமதி கனிமொழியே மாநில அரசுக்கு வராம தடுத்துட்டீங்க. உங்கள் தந்தை கருணாநிதி இறுதி காலம் வரை உங்களை நம்பி எந்த ஒரு முக்கிய பொறுப்பும் கொடுக்கல. கட்சி தலைவர் பதவி கூட கொடுக்கல, செயல் தலைவர் தான் கொடுத்தார். அப்படி நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். அது மட்டுமல்ல, அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே திரு ராசா அவர்கள் இந்த ஆடியோவில் வெளியிட்ட செய்தியை விசாரணை மேற்கொள்ளப்பட்டு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய அம்மா இருந்த பொழுது என்னென்னலாம் பேசுனீங்க நீங்களே சொல்லுங்க. சரியா தவறான மக்களே முடிவு பண்ணுங்க. 2021 பொது தேர்தல், 2021 சட்டமன்ற பொது தேர்தல். அந்த சட்டமன்ற பொது தேர்தலில்
22வது தேர்தல் வாக்குறுதி திமுகவின் சார்பாக ஸ்டாலின் வெளியிட்டார். அதுல அவர் சொல்றார், முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவர்களின் மரணம் குறித்து முறையான விசாரணை நடத்தப்பட்டு தவறு இழைத்தவர் எவரானும் அவர் உரிய சட்ட நடவடிக்கை உள்ளாக்கப்படுவார். நீ அறிக்கை கொடுத்திருக்கிற. இப்போ முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் அவர்கள் வீட்டு சிறையில் வைத்த அவர்களை சட்ட நீதியாக விசாரிக்கப்பட்டு அதில் உண்மை இருக்கும் பட்சத்தில் தகுந்த நடவடிக்கை அதிமுக அரசு எடுக்கலாம்ல. அவரு முன்னாள் முதலமைச்சர் தானே. நம்ம அம்மாவை பத்தி பேசுறீங்க, உங்க அப்பாவையே வீட்டு சிறையில் வைக்கிறீங்க, இது நியாயமா? அப்படிலாம் வீட்டு தன்னுடைய தந்தைக்கே இப்படிப்பட்ட கதினா நாட்டு மக்களுக்கு என்ன கதி என்பதை எண்ணி பாருங்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கு திரு துரைமுருகன் அவர்கள் 2021 அப்ப பிரச்சாரத்துக்கு போகும்போது நேற்று தினம் நேரம் ஆயிட்டது. அங்க ஆற்காடு கூட்டத்தில் நேரமாகிவிட்ட காரணத்தில் சில கருத்துக்கள் அங்க சொல்ல முடியல. 2021 சட்டமன்ற தேர்தலில் காட்பாடியில் திரு துரைமுருகன் அவர்கள் நின்றார். அப்ப மக்களிடத்தில் சந்திச்சு, இதுதான் கடைசி தேர்தல், எனக்கு வாக்களியுங்கள், எனக்கு வயதாகிவிட்டதுன்னு சொன்னார். மக்களும் வாக்களிச்சாங்க. நம்முடைய வெற்றி வேட்பாளர் ராம் அவர்கள் 700 ஓட்டில் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டார். இந்த முறை என்னங்கிறாரு, இந்தியாவிலேயே இந்த தடவை ஜெயிச்சா அதிக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பெருமை கிடைக்கிறார். உங்களுக்கு பெருமை கிடைக்கிறதுக்காக மக்களாக கிடைச்சாங்க. ஏங்க, அவருக்கு 88 வயசு ஆகி போச்சு. 88. நான் அவர் போடுறது அவருடைய சொந்த கருத்து. அவர் தேர்தலில் போட்டியிடுவது அவருடைய சொந்த விருப்பம். அதுல தலையிடல. ஆனா அவர் நடக்கவே முடியல, எழுந்திருக்கவே முடியல. எப்படி மக்களுடைய குறையை கேட்பாரு? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்றால் சட்டமன்றம் முழுவதும் போய் சுழன்று மக்களுடைய பிரச்சனையை கேட்டு தீர்க்க வேணும், அப்படித்தானே? அப்ப அவரை பிடிச்சிக்கிட்டு போனா நடந்து போதே பிடிச்சிட்டு போறார். நான் தவறா சொல்லல, நான் மதிக்கக்கூடியவன், அண்ணன் துரைமுருகன் அவர்களை மதிக்கக்கூடியவன். ஆனா அவருடைய வயது மூப்பு அதை பார்க்க வேணும். அதனால அங்க காட்பாடியில் நிறுத்தப்படுகின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் ராம் அவர்களுக்கு இரட்டை லட்சத்தில் வாக்களிக்க வேண்டும். அதே போல இங்க நம்முடைய கழக வேட்பாளர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வெற்றி வேட்பாளராக கலசபாக்கம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் திரு அக்ரி எஸ்.எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். செய்யா சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சர் அறிவிச்சவர் திரு முக்கூர் என் சுப்பிரமணியம் அவர்களே நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். கீழ் பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சர் திரு எஸ். ராமச்சந்திரன் அவர்களே நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். ஆரணி சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் எம்எல்ஏ திருமதி ஜெயசுதா அவர்களே நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். செங்கம் சட்டமன்ற தொகுதியில் அவருடைய அப்பா 3 தடவை எம்எல்ஏ, அவர் கழகத்தின் சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறார். திரு டி.எஸ். வேலு அவர்களே நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். வந்தவாசி சட்டமன்ற தொகுதியில் திருமதி பி. ராணி மகளிர் மாவட்ட நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். ஆக இந்த 5 பேருக்கும் இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், விவசாயியின் சின்னம், தொழிலாளர் சின்னம், ஏழையின் சின்னம், வெற்றி சின்னம். இரட்டலைக்கு வாக்களிப்பீர். அதே போல நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியிலே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்ற திரு சி. ஏழுமலை அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அவருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமா இருகிற வேண்டி கேட்டுக்கிறேன். அதே போல நம்முடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி
மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர் போலூர் சட்டமன்ற தொகுதியில் அந்த கட்சியின் சார்பாக போட்டியிடார் திரு CR பாஸ்கரன் அவர்கள். அவருக்கு மாம்பழ சின்னத்திலே வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதிமுக கட்சிக்காரருக்கு, அதிமுக வேட்பாளருக்கு இரட்டை சின்னம். பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்கு தாமரை சின்னம். பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளருக்கு மாம்பழ சின்னம். ஆக நம்முடைய கூட்டணி கட்சியிலே போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கும் கழக வேட்பாளர்களுக்கும் வெற்றி பெற வேண்டுமாய் இருகர கூப்பி வேண்டி உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். அதே போல இன்றைய தினம் ஸ்டாலின் திருநெல்வேலியில் பேசிக்கிட்ட பொழுது சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்து மீட்டு புதிய விடியல ஆட்சி தந்தவர் நம்பர் 1 மாநிலமா தமிழ்நாட்டை உயர்த்தணும் என்று திரு ஸ்டாலின் பேசுறார். ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் சொல்வது உண்மைதான். எப்படின்னா, இந்தியாவிலேயே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2021 2026 வரை கடன் வாங்குவதிலே முதல் மாநிலம். திமுக ஆட்சியில் தமிழகத்தில் ஊழல் செய்வதிலே முதல் மாநிலம். தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கத்திலே முதல் மாநிலம். பெண்கள் பாலியல் துன்புறுத்தல் முதல் மாநிலம். சட்ட ஒழுங்கு சீர்கேட்டில முதல் மாநிலம். கொள்ளையடிக்கும் குடும்பம் முதல் மாநிலம். இதுதாங்க முதல் மாநிலம். வேற என்ன சாதனை பண்ணாரு? கொள்ளையடிச்சுதான் சாதனை. நிர்வாக திறமையற்ற பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை தலைகுனிய வைத்த முதல் சாதனை இதுதான். தமிழ்நாட்டை தலைகுனிய வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின், இதுதான் சாதனை. வெற்றி விளம்பரம், போட்டோ ஷூட், பொய் வாக்குறுதிகள், மக்களை ஏமாற்றுவதிலே நம்பர் 1 கட்சி திமுக கட்சி. கடுகளவு கூட சாதனை இல்லை இந்த ஆட்சியில். கடுகளவு கூட சாதனை இல்லை. மலையளவு சோதனை தான் தமிழகத்திலே உள்ளது. மலையளவு சோதனை தான் தமிழகத்திலே உள்ளது. இதுதான் மக்கள் படுகின்ற வேதனை இந்த ஆட்சியில். அதோட இந்த மாவட்டத்தில் ஒரு தலை சிறந்த நெடுஞ்சாலை துறையுடைய விஞ்ஞானி ஒருத்தர் இருக்கார். யார் உங்களுக்கு தெரியும்? நம்ம ஆற்றை கடப்பதற்கு அந்த தண்ணிக்கு மேல பாலம் கட்டுவோம். ஆனா இவர் கட்டின பாலம் தண்ணியில் அடிச்சிட்டு போயிட்டு. ஆற்றை கடப்பதற்கு பாலம் கட்டுவோம், கட்டின பாலத்தை தண்ணி அடிச்சிட்டு போச்சு. யாருடைய துறை? நல்லா சத்தமா சொல்லுங்க, அவர் போய் காதல் விழுவணும். ஏவா வேலுத்துறை அவரு பேசுறாரு. எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு தண்ணியில் எழுதணுமா? தண்ணி தானே அடிச்சிட்டு போயிட்டு பாலத்தை. அப்புறம் நல்லா சிந்திச்சு பாருங்க. தென்பெண்ணை ஆற்று தரமில்லாத பாலத்தை கட்டினார். இந்த ஆற்றுல தென்பெண்ணை ஆற்றில் 1974 சுமார் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட கனஅடி தண்ணி தென்பெண்ணை ஆற்றில் போகுது. நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு தெரியும். இவர் என்ன பொறியாளரா? இவர் பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு, நிதி அதிகமாக இருக்கிற காரணத்தால பாலத்தை குறுக்கி உயரத்தை கம்மி பண்ணி கட்டினேன், அந்த உயரத்தை குறைச்சி கட்டணும்னு சொல்றார். உங்களுக்கு எதுக்கு அந்த வேலை? அந்த வேலை பொறியாளர் பார்ப்பது, என்ஜினியர் பார்க்கின்ற வேலை. இவர் பெரிய என்ஜினியராக நினைச்சு 15 கோடி கட்டப்பட்ட பாலம் தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போச்சு. யாருடைய பணம்? மக்களுடைய பணம். அந்த இன்ஜினியர்கிட்ட விட்டுருந்தா இன்னும் ஒரு 3 கோடி தான் செலவாயிருக்கும். அந்த பாலத்தை உயர்த்து கட்டினா தண்ணி அடிச்சுட்டு போயிருக்காது. ஆனா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தரமில்லாத பாலத்தை கட்டி இன்றைக்கு பாலம்
தென்பனை ஆற்றில் வந்த தண்ணீரால் அடித்து செல்லப்பட்டது. இதை முறையான விசாரணை மேற்கொண்டு இதற்கு அதிமுக ஆட்சி வந்தவுடனே சரியான நடவடிக்கை எடுக்கப்படும். மக்களுடைய வரி பணம் அப்படி சொந்த வீட்டிலிருந்து எடுத்து செலவு செய்யல. மக்களுடைய வரி பணம் 15 கோடி வீணாக்கிட்டீங்க. நீங்க முறையா பொறியாளர்கள் திட்டமிட்டு அந்த பாலத்தை கட்டியிருந்தா பாலம் அப்படியே உறுதியோடு இருக்கும். இதோட வேடிக்கைன்னா நானே நேரடியாக வந்தேன். அந்த தண்ணி வந்த பொழுது நானே நேரடியாக வந்தேன். இந்த மேடையில் இருக்கின்ற எங்களுடைய நிர்வாகிகள்லாம் கூட வந்து பார்த்தாங்க. பக்கத்தில் அங்கே வந்து தகட மேடை ஒன்று இருக்குது. ஏதோ வெறும் 5 லட்சம் ரூபாய் கட்டில் தகட மேடை, அது உறுதியாக இருக்குது. 5 லட்சம் ரூபாய் கட்டில் தகட மேடை உறுதியாக இருக்குது. ஆனால் 15 கோடியில் கட்டிய பாலம் தண்ணியில் போயிட்டு. அதே போல இன்னொரு கருத்தையும் ஸ்டாலின் சொல்றார். ஒரு களங்கத்தை என் மீது சுமத்தி இருக்கிறார். திரு கருணாநிதி அவர்கள் இறந்துட்டார். அவர் நல்லடக்கம் செய்வதற்கு அவர் அடக்கம் செய்ய மெரினாவில் இடம் வேணும்னு கேட்டார். நான் முதலமைச்சர் இருந்த போது நான் தெளிவுபடுத்தினேன். இதே கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்த பொழுது நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மனைவி திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள் முதலமைச்சராக இருந்து கொஞ்ச நாள் இருந்து இறந்துட்டாங்க. நாங்கள் அதிமுக சார்பாக கேட்டோம். அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மனைவி, அவரும் முதலமைச்சராக இருந்தார். அவருக்கு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பக்கத்தில் இன்னைக்கு மெரினாவில் நாங்கள் அடக்கம் செய்யணும். கொடுக்க முடியாது. முதலமைச்சராக இருந்து இறந்தால்தான் மெரினாவில் இடம் கிடைக்கும். அவர் முதலமைச்சராக இல்ல, முன்னாள் முதலமைச்சர். அது மட்டும் இல்ல, ராமாபுரம் தோட்டத்தில் அவருக்கு சொந்த நிலம் இருக்குது. அதில் நல்லடக்கம் செய்யலாம். அரசாங்கத்தின் சார்பாக காவல்துறை மரியாதை செலுத்தப்படும் என்று அமைச்சரவையில் கூட்டத்தில் நடவடிக்கை எடுத்தீங்க. அந்த கூட்டத்தில் தீர்மானம் போட்டீங்க. அதுக்கு முந்தி பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவர் முதலமைச்சர் இருந்து நிறைய நாட்டு மக்களுக்கு நன்மை செஞ்சிருக்கிறார். இன்றைக்கும் பெருந்தலைவர் காமராஜருக்கு தமிழ்நாட்டில் தனி மரியாதை இருக்குது. அவர் எந்த கட்சியாக இருந்தாலும் அதை பற்றி யாரும் பொருட்படுத்துவதில்லை. மக்களுக்கு சேவை செய்த ஒரு மா மனிதர் பெருந்தலைவர் காமராஜர் என்று இன்றைக்கும் மக்களால் போற்றப்படுகின்ற தலைவர். அவருக்கு மெரினாவில் ஒரு இடம் வேணும்னு திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்த பொழுது நம்முடைய காங்கிரஸ் கட்சியிலிருந்து நம்முடைய கட்சியில் இணைந்த SR பாலசுப்ரமணியம் அவரோட 2 பேர் போய் திரு கருணாநிதி கேட்குறாங்க. அப்போ கருணாநிதி சொல்றாரு, முதலமைச்சராக இருந்து இறந்தால்தான் மெரினாவில் நல்லடக்கம் செய்ய இடம் கொடுக்க முடியும். ஆனால் உங்களுக்கு அங்கே நம்முடைய கிண்டியில் இடம் கொடுப்புன்னு சொன்னாங்க. அப்படின்னா திரு கருணாநிதி யாரு? முன்னாள் முதலமைச்சர் தானே. மற்ற முன்னாள் முதலமைச்சருக்கு ஒரு நியாயம், இவருடைய அப்பாவுக்கு ஒரு நியாயமா? நான் தான் சொன்னேன், ஏற்கனவே ஒப்பா தெரிவிச்சிட்டாரு, ஒப்பா தீர்மானம் போட்டிருக்காரு. அதன் அடிப்படையில் முன்னாள் முதலமைச்சராக திரு கருணாநிதி அவர்களுக்கு மெரினாவில் இடமில்லை, கிண்டியில் 2 ஏக்கர் நிலம் கொடுப்பதா சொன்னேன். நிலமும் கொடுக்க முயற்சி கொடுத்துட்டேன். ஆனால் அதை மறுத்து நீதிமன்றத்துக்கு போனீங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, உண்மையை மறைக்க முடியாது, உண்மையை மறைக்க முடியாது. உங்க அப்பா இருக்கின்ற பொழுது ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு ஒரு நியாயம், நீங்க வந்து எங்க இடத்துல முறையிடுகின்ற பொழுது உங்க அப்பா என்ன முடிவு எடுத்தாரோ அதே முடிவை நான் எடுத்தேன், வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் இங்க இருக்கிற நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு அவர்கள், அவர் வந்து ஒரு ரொம்ப நாளா அண்ணா திமுக அடையாளம் காட்டணும். இப்ப பாதி பேர் அண்ணா திமுக இருந்தாலும் திமுக இருக்கிறாங்க. திமுக யார் இருக்கிறா? இப்ப அண்ணா திமுக 8 அமைச்சர் இருக்கிறாங்க. அண்ணா திமுக இருந்து போய் 8 அமைச்சர் இருக்கிறாங்க. 19 பேர் அண்ணா திமுக இருந்து போய் திமுகவில் எம்எல்ஏவுக்கு நிற்கிறாங்க. இதுதான் இந்த கட்சியுடைய நிலவரம். இப்போ அண்மையில் 2 நாளைக்கு முந்தைய நான் பத்திரிகையில் பார்த்தேன், திரு ஏவாவேலு அவர்கள் திருவண்ணாமலையில் போட்டியிடுகிறார் திமுக சார்பா. அவரை பக்கத்தில் நிற்க வச்சு
உதயநிதி வந்து அவருக்கு ஓட்டு கேட்கிறார். பரிதாபமான நிலை. யாருக்கு யார் ஓட்டு கேட்கிறா? திரு ஏவாவேலுக்கு உதயநிதி கேட்கிறார். இவர் எப்ப கட்சிக்கு வந்தாரு, அவர் எப்ப கட்சிக்கு வந்தாரு? எவ்வளவு கேவலம்! அதிகாரத்துக்காக அடிமைத்தனமாக இருக்கின்ற திரு வேலு அவர்களே, எங்களை பேசுறதுக்கு அருமை கிடையாது. உங்களுடைய தகுதி அவ்வளவுதான். உங்களுக்கு தகுதி அப்படித்தான் இருக்குது. அப்படி வைக்கிறங்காட்டி தான் நீங்க இப்படி இருக்கிறீங்க. இல்லைன்னா உங்களையும் அடக்க முடியாது. அவர்களும் உங்களுக்கு தகுந்த மாதிரி தான் பக்கத்தில் நிற்க வச்சு உதயநிதி அவர்கள், திரு வேலு அவர்கள், இதுதான் திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர், நல்லவர் வல்லவர், இவருக்கு ஓட்டு போடுன்னு அவர் இவருக்கு பிரச்சாரம் பண்றாரு. அப்படிப்பட்ட கட்சி திமுக கட்சி. அதோட இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்னா யார் ஞாபகம் வருது? ஏங்க பாவம் கஷ்டப்பட்டு ஏழைகள் டாஸ்மாக் கடைக்கு போறாங்க. அங்க போய் பாட்டில் வாங்கினா 10 ரூபா, அதுக்கு அதிகமாக வச்சு வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 6000 மதுக்கடைகள் இருக்குது. ஒரு மதுக்கடையில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா 1.5 லட்சம் பாட்டில் விற்குது. ஒரு நாளைக்கு 15 கோடி, மாசத்துக்கு 450, வருஷத்துக்கு 5400. இந்த 5 ஆண்டுல 24,000 கோடி டாஸ்மாக் இந்த கடையில் விற்கிற பாட்டிலுக்கு 10 ரூபா விலை வச்சு இன்றைக்கு ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அண்மையில் உங்களுக்கு பத்திரிகை ஊடகத்திலையும் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கல் துறையில் மிகப்பெரிய முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை ஆதாரத்தோட கண்டுபிடிச்சு தமிழ்நாட்டுக்கு சட்டம் ஒழுங்கு டிஜிபிக்கு அறிக்கை அனுப்பிச்சது. அதுல நீங்க எஃப்ஐஆர் போடணும். அவ எஃப்ஐஆர் போடல. அண்ணா திமுக எஃப்ஐஆர் போடுறதுல நீதிமன்றத்துக்கு போனா நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை ஆதாரத்தோட கொடுத்துருக்குது. உண்மைதான், நீங்க எஃப்ஐஆர் போடணும் தீர்ப்பளிச்சு இது வரைக்கும் இதை எஃப்ஐஆரே போடல. அண்ணா திமுக ஆட்சி வந்த உடனே இதை முழுமையாக விசாரிக்கப்பட்டு சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழகத்தில் போதைப் பொருள் எங்க பார்த்தாலும் கஞ்சா, கிராமத்திலிருந்து மூலா முடக்கை எல்லா இடத்துலையும் கஞ்சா விக்குதுல. உண்மைதானே? நான் சட்டமன்றத்தில் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டேன், பத்திரிகை வாயிலாக வெளியிட்டேன், ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்தேன். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடக்குது. இதை தடுத்து நிறுத்துங்க. இளைஞர்களும் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் பார்க்கப்படுகிறது. தடுத்து நிறுத்துங்கன்னா நிறுத்தவே இல்லை. ஏன்னா இந்த போதைப் பொருள் விற்பனைக்கு துணை இருப்பது திமுக நிர்வாகிகள் என்று பரவலாக பேசப்படுது. காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியல. மீண்டும் அண்ணா திமுக உங்களுடைய ஆதரவோடு வந்தவுடனே 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சா இல்லாத நிலையை உருவாக்குவோம். அறவா கஞ்சா ஒழிக்கப்படும். திமுகவில் வாரிசு அரசியல், குடும்ப ஆட்சி, இது தமிழ்நாட்டுக்கு தேவைங்களா? இந்த ஆட்சியில் முடிவு கட்டுவீங்களா? ஆக குடும்ப ஆட்சிக்கு, வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் சட்டமன்ற பொது தேர்தல். அதோட இன்றைக்கு நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் இந்த துணை முதலமைச்சர் கண்ணுக்கு தெரியல. இன்றைக்கு சென்னை மத்திய பகுதியில் கார் பந்தயம் நடத்துறார். கார் பந்தயம் நடத்துறார். பல 100 கோடி ரூபாயில மக்களுடைய வரிப்பணத்தில் கார் பந்தயம் நடத்துறார். இது தேவைங்களா? மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது. அதையெல்லாம் தீர்க்க மனசு வரல. இவர்கள் மக்களுடைய வரிப்பணத்தை ஊதாரித்தனமாக செலவு செய்கின்ற ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் வர வேணுங்களா? சத்தமா சொல்லுங்க. இதுதான் இப்படின்னா, திமுக எம்எல்ஏ ஒரு மருத்துவமனை நடத்துறார். அந்த மருத்துவமனையில் வறுமையின் காரணமாக பணத்தாசை காட்டி ஏழைகளை அந்த கிட்னி எடுக்கிறதுக்கு அழைச்சிட்டு போய் அங்க கிட்னியை முறைகேடாக எடுத்திருக்கிறாங்க. இதில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இப்படிப்பட்ட புகாரை விசாரிக்க வேண்டும் ஒரு குழு போட்டு அந்த எம்எல்ஏ மருத்துவமனைக்கு இந்த குழு போய் ஆய்வு செஞ்சு இந்த ஆய்வில் முறைகேடு நடைபெற்றது உண்மை என்று கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. யாரு? எம்எல்ஏ மருத்துவமனையிலே இப்படிப்பட்ட ஒரு முறைகேடு நடக்குன்னா இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி?
மோசமான ஆட்சி தானே. அண்ணா திமுக ஆட்சிக்கு உடனே இந்த கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். இன்னொன்று என்னன்னா, குமராபாளையம், நாமக்கல் மாவட்டம் குமராபாளையத்தில் இதே போல பணத்தாசு காட்டி கிட்னியை முறைகேடாக இருப்பதற்கு அழைச்சிட்டு போய் அவர்கள் வந்து அந்த ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிடுது. அவர்களும் திரும்பி வந்து ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. போய் மருத்துவமனையில் ஸ்கேன் பண்ணி பார்த்தா கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க. கிட்னிக்கு பதிலாக எப்படிப்பட்ட கொடுமை பாருங்க. வறுமையின் காரணமாக உறுப்பை திருடுகின்ற அரசாங்கம் தேவையா? அதனால வந்திருக்கிற கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், திமுக மருத்துவமனைக்கு போயிடாதீங்க. திமுக நடத்துற மருத்துவமனைக்கு போயிடாதீங்க. யாராவது போய் ஆபரேஷன் பண்ணி இருந்தா நேரடியாக ஸ்கேன் பண்ணி பார்த்துக்குங்க, உள்ள இருக்கிற உறுப்பு இருக்குதா இல்லையான்னு. இல்லைன்னா திருடிடுவாங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் 520 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. 520 அறிவிப்புகளை 1/4 அறிவிப்பு கூட இது வரைக்கும் நிறைவேற்றல. முக்கிய அறிவிப்பு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா பெட்ரோல் டீசல் குறைச்சாங்களா? 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்தினாங்களா? ரேஷன் கடையில் கூடுதலா சக்கரை 1 கிலோ போட்டாங்களா? கேஸ் சிலிண்டர் மாதந்தோறும் 100 ரூபாய் மானியம் கொடுக்கறாங்களா? கொடுத்தாங்களா? கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? அப்பவே 520 அறிவிப்பு நிறைவேற்ற முடியல. புதுசா இப்போ அறிவிப்பு கொடுத்துட்டார். இதை மக்கள் நம்புவாங்களா? ஒரு வானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், அப்படிதான் கிராமத்தில் சொல்லுவாங்க. ஒரு அரசாங்கம் வருவதற்கு முன்பு தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றிருந்தா மக்கள் நம்புவாங்க. ஏற்கனவே தேர்தல் அறிக்கை தொங்கிட்டு இருக்குது. நிறைய தேர்தல் அறிக்கை நிறைவேற்றல, மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டீங்க. அந்த தேர்தல் அறிக்கையில் தூய்மை பணியாளர்கள் திமுக ஆட்சிக்கு வந்தா நிரந்தரம் செய்யப்படும் நிறைவேற்றல. சத்துணவு அமைப்பாளர் அவருடைய கோரிக்கை நிறைவேற்றல. விவசாயியுடைய கோரிக்கை நிறைவேற்றல. அரசு ஊழியர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றல. இப்படி நிறைவேற்றாதனால இவரெல்லாம் வீதியில் வந்து போராடுறாங்க. அப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? மக்களை ஏமாற்ற ஆட்சி தேவையா? இன்னொன்று, எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்றார், நாங்க வந்து ஆட்சிக்கு வந்த உடனே உரிமை தொகை கொடுத்தோம். நீ எங்க கொடுத்த? கொடுக்க வச்ச அண்ணா திமுக. இன்னைக்கு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே எல்லா குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்துட்டு நிறைவேற்றவே இல்லை. நாங்கள் சட்ட பிரதான எதிர்க்கட்சி தலைவர், இங்க இருக்கிற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம். நீங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதியின் அடிப்படையில் தான் ஏழை தாய்மார்கள் வாக்களித்து ஆட்சிக்கு அமர்ந்துட்டீங்க. 28 மாசம் திட்டமிட்டு காலம் கடந்து போய்விட்டது. இனியும் காலம் கடக்க கூடாது. இனியும் இந்த திட்டத்தை அறிவிக்கலாம், மாபெரும் போராட்டத்தை சந்திக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். அண்ணா திமுக பொதுக்கூட்டத்தில் பேசணும், அறிக்கை விட்டோம். வேற வழி இல்லாம 28 மாசம் அண்ணா திமுக கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் தான் ஸ்டாலின் மாதந்தோறும் பெண்களுக்கு 1000 உரிமை தொகை கொடுக்கிறார். சும்மாலாம் வரல. அண்ணா திமுக எடுத்த முயற்சியின் காரணமாக தான் இந்த 1000 உரிமை தொகை வந்தது என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதோட இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் எதுவுமே செயல்படுத்தல என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அண்ணா திமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டு வந்தோம். அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் மத்திய தொழில்துறை கைப்பற்ற நினைத்த போது உச்சநீதிமன்றம் வரை சென்று வழக்கு போட்டு மீட்டெடுத்தவர் நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் 8 கோடி மதிப்பீட்டில் திருக்கோயில் குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. கிரிவலத்தை சீர் செய்ய 64 கோடி செலவு செய்த அரசாங்கம். அதே போல திருவண்ணாமலை நகரில் சுற்றுலாத்துறை மூலம் வருகின்ற பக்தர்கள் தங்க 123 அறைகள் கொண்ட சுமார் 32 கோடி ரூபாயில யாத்திரை நிவாஸ் கட்டப்பட்டது. அதே போல
திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை வளாகத்தில் மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நல சிகிச்சை பிரிவு கட்டிடம் 11 கோடி பணிகள் முடிக்கப்பட்டன. 50 பணிகள் கொண்ட ஐஸ் மருத்துவமனை 7 கோடி மதிப்பீட்டில் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் வரகா நதி, கீழச்செய்யாறு, கிள்ளியாறு உபவடிநிலைகளை 75 கோடியில் நிறைவேற்றப்பட்டது. அதோட மரபு சார்ந்த நீர்நிலை புனரமைக்க 21 கோடியில் 54 ஏரிகள் புனரமைக்கப்பட்டன. அதில் குடிமராமத்து திட்டம், இது விவசாயம் நிறைந்த பகுதி. நான் ஒரு விவசாயி, உங்களை பார்ப்பதே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆக விவசாயி நாட்டுக்கு உணவளிக்கக்கூடியவர், இரவு பகல் பாராமல் உழைக்கின்றவர், வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாமல் உழைக்கின்றவர், ரத்தத்தை வீரியா மண்ணிலே சிந்தி உழைக்கின்ற விவசாயி நன்மை பெற வேண்டும் என்பதற்காக எங்களுடைய அரசு நிறைய திட்டங்களை நிறைவேற்றணும். தொடர்ந்து அதிமுக ஆட்சி வந்தவுடனே இன்னும் பல திட்டங்கள் விவசாயிகளுக்காக நிறைவேற்றப்படும். அதிமுக ஆட்சி இருக்கும்போது 2 முறை விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சோம். 2 முறை. 2016 அம்மா, 2021 நான் 12,100 கோடி விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி. விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம், 24 மணி நேரம் விவசாயிகள் பம்பு சட்டை இயக்கலாம். இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். அதிமுக ஆட்சி வந்து நெல்லுக்கு உரிய விலை கிடைக்கும், கரும்புக்கு உரிய விலை உயர்த்தி கொடுக்கப்படும். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த உடனே விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். நிறைய திட்டங்களை இந்த மாவட்டத்தில் கொடுத்திருக்கிறோம். அதே போல திரு ஸ்டாலின் அவருக்கு தெரியலனா இதெல்லாம் அனுப்பி வைக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும் பல திட்டங்களை நிறைவேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு பல தாலுகாக்கள் உருவாக்கி இருக்கிறோம், கோட்டங்களை உருவாக்கி இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, நிறைய பாலங்களை கட்டி கொடுத்திருக்கிறோம். இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்த அரசு அதிமுக அரசு என்பதை நேரத்திலே தெரிவித்து அதிமுக சார்பா பல அறிவிப்புகள் வெளியிட்டோம். அதுல முக்கியமான அறிவிப்பு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, இது நகராட்சி. இந்த நகராட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு பிறகு வீட்டு வரி 100% ஏற்றியாச்சு, ஆண்டுக்கு 6% உயர்த்திட்டாங்க. கடை வரி 150% உயர்த்தியாச்சு, ஆண்டுக்கு 6%. குப்பைக்கு வரி, குடிநீருக்கு வரி உயர்த்தியாச்சு. அதோட மின்கட்டணம் 52% உயர்த்தினாங்க, ஆண்டுக்கு 5%, 3 வருஷத்தில் 15%, 67% மின்கட்டணம் உயர்த்திட்டாங்க. இப்படி வரி மேல் வரி போட்டிருக்காங்க. உணவு தானியத்தை, உணவுப் பொருட்களுடைய விலை வெண்ணெய் முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு. இதனால் மக்கள் பாதிக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலாக அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லா குடும்பத்தையும் 10,000 ரூபாய் அவர் வங்கி கணக்கிலே செலுத்தப்படும். குடும்ப அட்டையில் உள்ள குடும்ப தலைவிக்கு 2,000 ரூபாய் மாதந்தோறும் வழங்கப்படும். எல்லா குடும்பத்துக்கும் விலை இல்லாமல் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். நம்முடைய பெண்கள் வேலைக்கு செல்வதற்கு, வேலை முடிந்து வீட்டுக்கு வருவதற்கு அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேருக்கு தரப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 மானியம். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் ஆண்டிற்கு 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தை பொங்கல் வைக்கிற பொழுது பொங்கல் தொகுப்பு கொடுப்போம். அதோட 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும். தீபாவளி வருகின்ற பொழுது நம்முடைய பெண்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு பட்டுப்புடவை பெண்களுக்கு வழங்கப்படும். இன்னைக்கு மகளிருக்கு தான் நகர பேருந்துல கட்டணம்லாம் பயணம் செய்றாங்க. இனி அதிமுக ஆட்சி வந்தன ஆண்களும் கட்டணம் இல்லாமல் நகர பேருந்துல பயணம் செய்யலாம். இன்றைக்கு ஆட்டோ ஓட்டுநர்கள், அந்த ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட புதிய ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் கொடுக்கப்படும். முதியோர்களுக்கு அவருடைய ஓய்வூதியம் 2,000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். படித்து பட்டம் பெற்ற இளைஞர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சு பணி கிடைக்காம இருக்கின்ற அந்த இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். +2 வரை படித்தவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். இப்படி பல திட்டங்கள் அதிமுக அரசு மக்களுக்கு வழங்கப்படுவது மட்டுமல்ல, ரேஷன் கடையில் விலையெல்லாம் அரிசி கொடுக்குறாங்க. அதிமுக ஆட்சி வந்த உடனே கடையில் எப்படி அற்புதமான அரிசி இருக்குதோ அதே போல அரிசி எல்லா ரேஷன் கடையிலும் வழங்கப்படும். இப்ப அரிசி தான் விலையில்லாம வழங்குறோம். அதிமுக ஆட்சி உங்கள் தொழிலோடு வந்த உடனே பருப்பு விலையில்லாம வழங்கப்படும், சமையல் எண்ணெய் விலையில்லாம வழங்கப்படும். ஆக முக்கிய பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற செய்தி இந்த நேரத்தில் திட்டு. அதே போல கட்டிட தொழிலாளர்கள்
அவர்கள் அந்த பணியில் இருக்கின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். அந்த பணியில் ஈடுபடுகின்ற போது அவள் கடுமையான பாதிப்புக்குள்ளானா அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிப்பதற்கு தேவையான நிதி வழங்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.